இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, தமிழ் ஆதித்யா எங்க? நான் ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டே இருக்கேன், எந்த சத்தமும் இல்ல. அவங்க கீழே விளையாடிட்டு இருக்காங்க. அது சரி, நீ எங்க கிளம்பிட்டு இருக்க? இன்னைக்கு சண்டே இல்ல பாட்டி, அதான் குழந்தைங்களை கூட்டிட்டு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போலான்னு அவங்கள ரெடி பண்றதுக்காக கூப்பிட்டு இருந்தேன். அப்படியா? பாட்டி, உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? ஆமா, ஆனா அத கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்றேன். ஆனா நீ கோயிலுக்கு போக முடியாது, பரவாயில்லையா? சுத்தி வளைக்காம விஷயத்த மட்டும் சொல்லுங்க. அது லட்சுமி ஆண்டாளை பாக்குறதுக்கு சிங்கப்பூர் போயிருக்காள்ல. ஆமா. ஆண்டாளே லட்சுமி கிட்ட பட்டு புடவை கேட்டிருக்கா. இவளும் போற அவசரத்துல சுத்தமா மறந்துட்டு போயிட்டா. அதான் எனக்கு போன் பண்ணி ஒரு 10 பட்டு புடவை வாங்கி அனுப்ப முடியுமான்னு கேட்டா. நான் லட்சுமி கிளம்புறப்பவே ஆண்டாளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போன்னு சொல்லிதான் இருந்தேன். லட்சுமி ஆண்டாளை பார்க்க போற சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு போயிட்டா. அங்க போய் உக்காந்துக்கிட்டு இங்க இதை வாங்கி அனுப்பு அதை வாங்கி அனுப்புன்னு சொல்லிட்டு இருக்கா. 10 பட்டு புடவை வேணுமா, அதுவும் காஞ்சிபுரத்துல போய் வாங்கி அனுப்பணுமா. ஆண்டாள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அதை கொடுக்கணுமா. என்னது, காஞ்சிபுரமா? பட்டு புடவை சென்னையிலயும் நல்லா இருக்குமே, நான் வேணா இங்கேயே வாங்கி கொடுக்கறேன். இதுக்குதான் நான் உங்ககிட்ட கேட்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவ என்னடானா காஞ்சிபுரத்துல நெஞ்ச புடவை தான் வேணும்ன்றா, நீ என்னடானா இங்கே வாங்கிக்கலாங்கிற. அது இல்ல பாட்டி. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத பாரதி. ஆண்டாளு நீ அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கா. பாரதி கிட்ட எனக்குன்னு சொல்லுங்க, அவ சிட்டா பறந்து போய் பட்டுன்னு வாங்கிட்டு வந்துருவான்னு சொல்லியிருக்கா. நீ என்னடானா இப்படி யோசனை பண்ணிக்கிட்டே நிக்கிற? நீ பேசாம நிக்கிறத பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் பண்ற மாதிரி தெரியலையே. அப்படியா சொன்னாவ? இருங்க, நானே அவளுக்கு போன் பண்ணி பேசுறேன். ஐயோ, இவையே இப்படி இருக்கா? நான் சொன்னது உடனே ஆண்டாளுக்கு போன் பண்றாளே, இப்ப என்ன பண்றது? ஐயோ, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல, பாத்துக்க. அப்ப நான் சொல்றதை நீ நம்ப மாட்டேன். உனக்கு சிங்கப்பூர்ல இருக்க ஆண்டாள் சொன்னதா நம்பிக்கை வருமா? இப்ப நான் உன்கிட்ட என்ன கேட்டுட்டேன்? ஒரு 10 பட்டு புடவை, அதுவும் காஞ்சிபுரத்துல இருந்து வாங்கிட்டு வர சொன்னா நீ உடனே ஆண்டாளுக்கு போன் பண்ற. காஞ்சிபுரத்துலதான் பட்டு புடவை கிடைக்குமான்னு கேள்வி வேற. ரொம்ப வியாக்கியானம் பேசாம உடனே புறப்பட்டு போய் அங்க பட்டு புடவை வாங்கிட்டு வர வழியை பாரு. பாட்டி, இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? நான் அவகிட்ட ஒரு வார்த்தை கேக்குறேனே. அவகிட்ட என்ன அவகிட்ட? இப்ப நான் முடிவு பண்ணிட்டேன், நீ அங்க போய் தான் புடவை வாங்கணும். பாட்டி ப்ளீஸ் பாட்டி, புரிஞ்சுக்கோங்க. என்னால காஞ்சிபுரம் எல்லாம் போக முடியாது.